கோவை சிறுமி கொலை வழக்கில் கைதான கார்த்தி மீது சிறையில் சக கைதிகள் தாக்குதல் நடத்திய சம்பவத்தில் கார்த்தியை தாக்கிய 5 கைதிகள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. மேலும் விவரங்களை செய்தியாளர் கார்த்திக் வழங்கிட கேட்கலாம். கார்த்திக் வணக்கம். என்னென்ன பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு, முழு தகவலையும் சொல்லுங்க. வணக்கம். கோவை மத்திய சிறையில் 10 வயது சிறுமி பாலியல் வன்கொடுமை வழக்குல கைது செய்யப்பட்ட கார்த்திக் என்பவர் மீது அடிதடி மற்றும் குற்ற வழக்குகளை கைதான 5க்கும் மேற்பட்ட கைதிகள் கடந்த நேற்றைய தினம் கார்த்தியை சிறை வளாகத்துல கொடூரமாக தாக்கிய பிரிவுல பாத்தீங்கன்னா 5 பேர் மீது ரேஸ்கோர்ஸ் போலீசார் வழக்கு பதிவு செஞ்சிருக்காங்க. அதாவது கொடூரமாக தாக்குதல், காயம் ஏற்படுத்தல் மற்றும் கொலை மிரட்டல் விடுத்தது உள்ளிட்ட 4 பிரிவின் கீழ் அந்த 5 பேர் மீது போலீசார் வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க. அதாவது சிறை வளாகத்துல விசாரணை கைதிகள் சாப்பிட்றதுக்காக அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த அலுமினிய தட்டை மடக்கி அதை கார்த்தி மீது பல்வேறு நெஞ்சு மற்றும் தலை, கண்ணு உள்ளிட்ட பகுதியில தாக்கியதுனால அவருக்கு கொடுங்காயங்கள் ஏற்பட்டிருப்பதாகவும் அதன் அடிப்படையில் கார்த்தி கோவை அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வராரு. இந்த கைதிகள் என்ன காரணத்துக்காக தாக்கினார்கள், அதே சமயம் இவர்கள் யார் என்று போலீசார் விசாரணை மேற்கொண்டு வர்றார்கள். அதன் ஒரு பகுதியாக தான் 5 கைதிகள் மீது 4 பிரிவுல போலீசார் வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க. அந்த 5 சிறை கைதிகளையும் வெவ்வேறு பிளாக்குக்கு, அதாவது வேறு வேறு அறைகளுக்கு மாற்றப்பட்டிருப்பதாக அதிகாரிகள் தரப்புல தகவல் கொடுத்திருக்காங்க. தகவல்களுக்கு நன்றி கார்த்திக். 1,28,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888838. இமெயில் advtthanditv@dttv.in.